ஒரு கர்நாடக படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நமக்கு சாப்டர் 2 அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர்னு எதுவும் மென்ஷன் பண்ணல, ஆனால் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் சாப்டர் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சாப்டர் 2 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதோட பிஜிஎம் லாஸ்ட் அந்த சாமி வர சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. அந்த எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். எல்லாமே பூஸ்ட் பம்ப் ஆகிற லெவலுக்கு அந்த காட்சி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ காந்தாராவோட மூவியோட ட்ரைலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தமிழ்ல வெளியிட்டிருக்காரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன் கொடுத்துருக்காரு. மணிகண்டனை பற்றி பொதுவாகவே தெரியும். அவரோட வாய்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் நல்லா பேசுவார். மல்டிபிள் குரல் வளம் கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு அவர் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருன்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். படத்தோட ட்ரைலரை வச்சு ஒன்லைன் ஸ்டோரியா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் அழிவில் இருக்கிறப்ப ஒரு விண்கற்கள் வந்து வெளியிலிருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இன்டிமேஷனை வச்சு மக்களை வந்து அழிவிலிருந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிறத சேம் அந்த பீச்சை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டீசரை பார்த்தீங்கன்னா ஒரு விண்கற்கள் வந்து ஒரு பூமிக்கு வர மாதிரியும் அது வந்து காந்தாரா மக்கள் வசிக்கிற பகுதியில் வந்து விழுந்துருது. அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் எனக்கு வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகளையும் மருமகனையும் அனுப்பிடுறாரு. அனுப்புறப்ப என்ன பண்ணுறாருன்னா மருமகன் போயிட்டு இந்த பகுதியிலையா இருக்கு ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதியில் இங்கே வந்து விழுந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. மக்கள் வந்து அதை காட்டலை, இது மாதிரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டல. அந்த கல்லை வந்து ஒரு குழந்தை ஆற்றுலேருந்து எடுக்கிற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சிவனோட முத்திரை பதிச்சிருக்கும். அந்த ரிலேட்டட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. லோகா சாப்டர் நம்ம படம் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுலேயும் இந்த சீக்வன்ஸ் வந்திருக்கும். எப்படின்னா அதில் வந்து ஒரு முத்துமணி வந்து ஒரு பழங்குடி மக்களில் கிடைச்சி அதை வந்து ஒரு குகைக்கேடியில் போய் பதிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அபூர்வ சக்தி கிடைச்சது. அதே ரிலேட்டட் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. வானத்திலேருந்து வெண்கலுக்கு வருது, அது ஒரு குழந்தை எடுக்குது, அதை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிடறாங்க. அரசர் குடும்பத்திலேருந்து அதை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக வராங்க. அதுக்கு இடையில வர சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், டிராமா, லவ் எல்லாமே எமோஷனலாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப் ஷெட்டி பொதுவாகவே வந்து நல்ல ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத இதில் காந்தாராவிலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு சாப்டர் 2லேயே. ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு கதை எழுதி படம் எடுக்க மட்டும்தான் வராதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து நடிக்கவும் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ சாப்டர் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 2வா அப்படின்னு. ஏன்னா பாகுபலி படம் பார்த்ததுலேருந்து இப்போ சாப்டர் 1 சாப்டர் 2 வந்துகிட்டே இருக்கு. பொதுவாக பாகுபலிக்கு அதுக்கப்புறம் கேஜிஎஃப் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கே தவிர, ஆனால் பாகுபலியும் கேஜிஎஃப்பும் கொடுத்த வைப் வந்து இதில் கொடுக்குமா, மக்கள்கிட்ட வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்துமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைலரை வச்சு எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு வெற்றி வசூலை வந்து இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து வாங்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெற்றி வசூல் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாகுபலி 1 and 2 வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, கேஜிஎஃப் அது மாதிரி 1 and 2 வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. சேம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேஜிஎஃப்க்கு இன்னுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சேம் அதே மாதிரி இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் 2nd வந்து ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி தமிழ்நாட்டில் அதோட வரி வசூலிப்பெல்லாம் எப்படி எந்த லெவலுக்கு கொண்டு வர போகுது, தமிழக மக்கள்கிட்ட வந்து அந்த படம் எவ்வளோ கவனத்தை வந்து ஈர்க்க போகுது அப்படிங்கிறத நமக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு இந்த கதையை வந்து ஃபுல்லாக நம்ம இழுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சீக்வன்ஸ் வந்து சின்ன சின்னதாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அந்த எஜமானோட பொண்ணை வந்து அனுப்பியிருக்காருல மருமன் கூட, அவங்க அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட காதல் கொண்டுறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதை பார்த்துட்டு இவர் வந்து அந்த வில்லன் கேரக்டர் அவருக்கு வந்து சூட்டபுளே ஆகலை. ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா சூட்டபுள் ஆகலை. அவரோட ஸ்பீச், டைலாக் டெலிவரேஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அவருக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு சாதுவான வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்குது. அதாவது எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்னாலே முறப்பா நல்லா வெறப்பா அப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காந்தாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து சாக்லேட் பை ஃபேஸில் இருந்தாலும் அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஏன்னா அவங்க எஜமான்ட்ட சொல்கிறாரு என்னன்னா, இது அரண்மனைக்கு ஏற்பட்ட கலங்கத்தை வந்து நான் காந்தாரா மக்கள் ரத்தத்தால் வந்து நான் துடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாரு. அதில் சூப்பராக இருக்கும். அந்த கிரீடம் வந்து விழுகிறப்ப கத்தியில் வெட்டுறப்ப அந்த ரத்தம் போய் தெரிக்கிற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல ஒரு அனிமேஷன் கிரியேஷன் சொல்லியிருக்கலாம். படத்தில் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்டையும் நல்லா நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. ஒரு பழங்குடியின மக்களுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போயும் காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் சீக்வன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ வரவேற்பை பெறப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே எல்லா ஹீரோவுக்குமே சாப்டர் 1 நல்ல ஹிட்டை கொடுத்துரும். சாப்டர் 2 வந்து ஒரு சில ஹீரோவுக்கு மட்டும்தான் ஹிட்டை கொடுத்துருக்க தவிர மற்ற
அதிகமாக அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரும் அப்படிங்கிறது கிடையாது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 3 வரையும் வந்துச்சு, நல்ல ஒரு சீக்வன்சி வந்ததுனால எல்லாத்துக்குமே செட் ஆயிடுச்சு. அதே போல் பாகுபலி 1 and 2 நல்லா இருந்தது, KGF 1 and 2 நல்லா இருந்தது. இப்போ காந்தாராவோட சாப்டர் 1 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஹிடன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைலரில் கொடுத்ததுக்கு மேட்ச் அவுட்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத படம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.